இங்க பாருங்க, என் மருமக பணத்தை ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டா. ரெடி பண்ணிட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்களா? பணம் ரெடி ஆயிடுச்சு. அதை வாங்க தான் போயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பணம் மட்டும் வராம இருந்தா இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா உங்க பணம் உங்க கைக்கு வந்துரும். புனிதா, இவங்களுக்கு போய் காஃபி கொண்டு வா. குடுமா. இந்தாங்க. நீங்க காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க. நான் போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பேங்க் 10 மணிக்கு தான் திறப்பாங்க. இனியன் போய் தான் பணம் எடுத்துட்டு வரணும். 1 மணி நேரம் தான் வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். கண்மணி, அவ இன்னும் 1 மணி நேரத்துல பணத்தோட வரன்னு சொல்லிருக்கா. நீ போட்ட திட்டம்லாம் அவ்வளவுதானா? அத்தை, நீங்க எதுக்கு இப்போ டென்ஷன் ஆவறீங்க? நான் எதுக்கு இருக்கேன்? அவ்வளவு சீக்கிரம் அவளுக்கு பணம் கிடைக்க விட்டுருவேனா? நீ கிடைக்காதுன்னு சொல்ற, அவ கிடைக்கும்னு சொல்றா. இதுல நான் எதை நம்புவேன்? என்ன நம்புங்க. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணாமையா உங்ககிட்ட இவ்ளோ உறுதியா சொல்லுவேன்? அவளுக்கு கண்டிப்பா பணம் கிடைக்காது. எப்படி கண்மணி? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க கவலைப்படாம இருங்க. ஏதோ ஒண்ணு பண்ணு. ஆனா அவளுக்கு பணம் கிடைக்க கூடாது. கண்டிப்பா கிடைக்காது. நீங்க இப்போ நிம்மதியா போங்க. சரி. ஹலோ, இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ் தானே? ஆமாங்க சார். நம்ம தொழிலதிபர் நாராயணமூர்த்தி சார் ஆபீஸ்ல இல்லீகலா 50 லட்சம் கருப்பு பணம் கைமாற போகுது. நீங்க உடனே போனா அந்த பணத்தை புடிச்சிடலாம். முதல்ல நீங்க யாருங்க? நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்ப முடியும்? நம்புங்க சார். ஏதோ உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்னையவே சந்தேகப்படுறீங்களா? போனா போங்க, இல்லனா விடுங்க, எனக்கு என்ன. ஹலோ ஹலோ, ஹலோ சந்துரு. சொல்லுங்க சார். நாம உடனே நாராயணமூர்த்தி கம்பெனிக்கு போறோம். அங்க ஏதோ தப்பா மணி டிரான்ஸ்ஃபர் நடக்குதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. உடனே கிளம்புறோம். ஓகே சார், நம்ம டீம் நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே சார். வாங்க வாங்க வா, உட்காருங்க. பணம் ரெடி ஆயிடுச்சு, கொண்டு வர சொல்றேன். சரிங்க சார்.
ஹலோ, அந்த கேஷை கொண்டு வாங்க. சார், இந்த உதவியை நாங்க உசுர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டோம் சார். ஆமா சார், இது எங்க மான பிரச்சனை. மொத்த குடும்பமும் அவமானப்பட்டுச்சு. யாருமே எங்களுக்கு உதவி பண்ணல. சரியான நேரத்துல நீங்க பண்ண உதவிய நாங்க எப்பவும் மறக்க மாட்டோம் சார். இதுல என்ன இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஆபத்துல இருக்கும்போது உதவாம பெட்டியில வச்சு என்ன பண்ண போற? சும்மா இருக்கிறது ஒரு குடும்பத்தை காப்பாத்த போதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சார் இப்படி இருக்காங்க? ஒரு 1000 ரூபாய் கேட்டாலே பதறி ஓடி நம்ம கிட்ட பேசுறதே நிறுத்திடுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை எங்களுக்கு நம்பி கொடுத்துருக்கீங்க. நாங்க என்னைக்கும் நன்றியோட இருப்போம் சார். என்ன நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க முதல்ல அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வாங்க. அது போதும். இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் மனுஷ ரூபத்துல இருக்கிற தெய்வம் சார் நீங்க. சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும். இந்தா. சரி, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. சரிங்க சார், நாங்க வரோம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஓகே, நான் கேபின் போறேன். மாமா, முதல்ல இந்த விஷயத்த அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஊர்க்காரங்க எல்லாம் இருக்காங்கன்னு அத்தை ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க, அதான் சொன்னேன். ஆமா, பணம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாதான் அம்மா நிம்மதியா இருப்பாங்க. இப்பவே ஃபோன் பண்றேன். சொல்லினியா பணம் கிடைச்சிருச்சா? ஆமாம்மா, ஒரு வழியா பணம் கிடைச்சிருச்சு. இப்போ நானும் ரசத்தையும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லுங்க, நாங்க உடனே கிளம்பி வரோம். சரி இனியா, சீக்கிரம் வாங்க. சரி, போலாமா? சொல்லியாச்சு. இனியும் பணம் ஆகிட்டானா? வந்துட்டு இருக்கானா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சித்தி, இனியும் கிளம்பிட்டான்ல, இனிமே கவலை இல்ல. ஆமா சித்தி, எப்படியோ அண்ணி சொன்ன மாதிரி பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. ஆமா, எங்க அக்கா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட விட்டுருவாங்க. ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை முடிச்சுட்டு தான் நிம்மதியா இருப்பாங்க. ராசாத்தியம் இனியன்னு சொன்ன மாதிரி எப்படியோ 2 நாள்ல பணத்தை ரெடி பண்ணிட்டாங்க. கெட்டிக்காரங்க தான். என்ன கண்மணி, இனிய பணம் வாங்கிட்டேன்னு ஃபோன் பண்றான். இதுதான் நீ பண்ண வேலையோட லட்சணமா? அத்தை, நான் ஃபோன் பண்ணி இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்டயே சொல்லிட்டேன். நீ என்னத்த சொன்னியோ? அவ இங்க வந்துட்டு இருக்கா. அவ மட்டும் வந்து பணத்தை கொடுத்தா நம்ம மான மரியாதை எல்லாம் போச்சு. அந்த ராசாத்திய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. இல்ல அத்தை, நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. இப்போ என்ன பண்றது அத்தை? உன் மேல நம்பிக்கை வச்சல, என்னதான் அடிச்சுக்கணும். இனிமே என்ன, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒன்னும் பண்ண முடியாது. நான் ஃபோன் பண்ண நேரத்துக்கே ஆபீசர்ஸ் அங்க போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க கைக்கு பணமே போயிருக்காது. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த ராசாத்தியும் இனியனும் இன்கம் டாக்ஸ் ஆபீசருக்கு பணம் கொடுத்திருப்பாங்களோ, இல்ல அவன் இன்னும் நாராயணமூர்த்தி ஆபீஸ்க்கே போகலையா? ஒண்ணுமே புரியலையே, ஒரே குழப்பமா இருக்கு. ஷோ, அந்த ராசாத்தி பணத்தை கொண்டு வந்துட்டா நம்ம மொத்த பிளானும் கெட்டுரும்.
தேங்க்யூ. ஓகே மேம். யாருமே ஆபீஸ்ல இருந்து வெளியே போக கூடாது. நீங்க யார் சார்? எங்களையும் வெளியே போக கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த பேக்கிங்ல என்ன இருக்கு? இத புடிங்க. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சார்? இப்படி கொடுங்க சார். அதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு? கொடுங்க. யார் நீங்க? We are from Income Tax Department. உங்களுக்கு ஏது இவ்வளவு பணம்? இந்த ஆபீஸ்ல இருந்து தானே வாங்கிட்டு போறீங்க? ஆமா சார். இந்த பணம் நாராயணமூர்த்தி சார் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. ஆமா, எங்களுக்கு பணம் அவசர தேவையா இருந்துச்சு, அதான் அவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. அதெல்லாம் சரிங்க. முதல்ல கணக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு எங்க ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பணத்தை வாங்கிட்டு போங்க. சார், எங்களுக்கு இந்த பணம் ரொம்ப முக்கியம் சார். ப்ளீஸ் சார், கொடுத்துருங்க சார். ஆமா சார். சார், இந்த பணத்தை கொடுத்தாதான் எங்க குடும்பம் ஒண்ணுமே காப்பாற்ற முடியும் சார். ப்ளீஸ் சார். எதா இருந்தாலும் அக்கவுண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தர முடியும். சாரி, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ரூல்ஸ் பிரகாரம் தான் நடக்க முடியும். கோஆபரேட் சார். சந்திரு, நீங்க வாங்க. சார் சார் ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார். சார் சார் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சார், நம்ம கம்பெனிக்கு இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்திருக்காங்க. இன்கம் டாக்ஸா? சரி, நீ போமா வரேன். ஓகே சார். ஆபீஸ்ல உள்ள ஃபைல் எல்லாம் செக் பண்ணுங்க. இத பாத்துறேன் சார். ஹலோ சார், ஐ எம் நாராயணமூர்த்தி. நாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்க கேபின்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நாங்க செக் பண்ணணும். தாராளமா. ஆபீசர்ஸ், சார். நாராயணமூர்த்தி சார் ரூமையும் செக் பண்ணுங்க. குமார், ஹெல்ப் பண்ணுங்க. எஸ் சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுங்க? வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எங்க டெல்லியில இருந்தா வராங்க? இருங்க, வர வழியில என்ன பிரச்சனையோ? ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பணம் இன்னைக்கு கிடைக்கும். எவ்வளவு நேரம் பொறுமையா இருப்பாங்க? போன் பண்ணி கேளுங்க. மங்கை, போன் பண்ணி கேளு. யார் போன்ல? எங்க வீட்ல இருந்து பண்றாங்க சார். வர்ற போனை அட்டன் பண்ணக்கூடாது, யாருக்கும் கால் பண்ணக்கூடாது. ரைடு முடிகிற வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. இல்லைன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சாரி சார். என்னாச்சு மங்கை? போன் எடுக்கலங்க. மாமா வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு, அதான் எடுக்காம இருந்திருப்பாரு. மறுபடியும் இனியனுக்கு கால் பண்ணி பாரு. இனியும் போன் எடுக்கவே இல்லைங்க. வண்டியில தான் வந்துட்டு இருப்பான். எப்படியாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான்.
இதோ பாருங்க, நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட் தான். இன்னும் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி ஆகல. எல்லாம் கணக்கு பார்த்து கைக்கு வர இன்னும் 2 நாள் ஆகும். நீங்க இங்க நிக்கிறத விட வெளியே போய் ஏதாவது பணத்தை ரெடி பண்ணுங்க, கிடைக்கும். என்னால ஒன்றும் பண்ண முடியாது, சாரி. சார், நாங்க பணத்தோட போகணும் சார். எல்லாரும் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சார். எங்க குடும்ப மனமே அந்த பணத்துல தான் சார் இருக்கு. ஆமா சார், எப்படியாச்சும் இந்த பணத்தை வாங்கி கொடுங்க சார். சொன்னா கேளுங்கம்மா, இப்பெல்லாம் தரமாட்டாங்க. இன்னும் 2-3 நாள் ஆகும். இப்ப நீங்க இங்க இருந்தா லிஸ்ட்ல உங்க பேரும் வரும். தேவையில்லாம நீங்களும் என் கூட இருந்து இதுக்கு பதில் சொல்லணும். இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களை தான் சார் மலை போல நம்பி இருந்தோம். எல்லாம் சரிதான் இனியன், இது கவர்மெண்ட் விஷயம், கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால நீங்க போயிடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ். போன் எடுக்கலன்னா ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்க. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சித்தப்பா, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? இருப்பா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டிராஃபிக்ல மாட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்ன? சொல்லுங்க. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ராசாத்தி கிட்ட அந்த படத்தை பிடுங்கிட்டாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்ல சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்பா, இப்பதான் எனக்கு போன உசிறு திரும்பி வந்துச்சு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேம். அத்தை, நம்ம போட்ட பிளான் சக்சஸ். இனிய ராசாத்தி கையில இருந்து அந்த பணத்தை புடுங்கிட்டாங்களாம். அவங்க வெறும் கையை வீசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்களாம். அதனாலதான் இனிய போன் எடுக்கல போல. சூப்பர் கண்மணி, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எனக்கு கதி கலங்கிடுச்சு. இனிமே பாரு, அந்த ராசாத்தி என்ன பாடுபட போறான்னு. முருகா, உன் மகிமையே மகிமேடா. அண்ணா, என்னாச்சு? அந்த இனிய ராசாத்தி 2 பேரும் அசிங்கப்பட்டு போய் நிக்க போறாங்க. இவ்வளவு நாள் நான் பட்ட அசிங்கத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போதுடா. இனிமே பாரு, பழைய மாதிரி எனக்கு இந்த ஊர்ல கிடைக்க போற மரியாதைய. கொஞ்ச நாள்ல என் கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டால அந்த ராசாத்தி. ஊர் மக்கள் முன்னாடி எப்படி அசிங்கப்பட போறா பாரு. இதுக்கு தாண்டா இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது நடக்க போகுது. அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்த்தே ஆகணும். நீ என்ன பண்ற? நான் சொன்ன மாதிரி செய். சரிங்கண்ணா. வண்டியடு.